தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே மரணத்தினால் வாழிநூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வினூற்றே, அளவில்லாத இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உமையே எங்கள் மேல் பொழிந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஒன்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நாங்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு கிடைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். மங்கள வார்த்தை ஜெபம். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுவை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாவுக்கு வைத்து கன்னிமரியாவுக்கு பிறந்தார். கோலியாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறுதலிடம் செய்யப்பட்டார். பாதத்திலிறங்கி மூன்றாம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளிய எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவரையும் மருத்துவரை நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக பிரசாரத்தை விசுவாசிக்கிறேன். பாவப்படுத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். இறை இரக்கத்தின் இது ஜெபமாலையிலே, இந்த 10 மணியிலே பார்வையற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இது மார்க்குடைய 13ஆம் நாள் இந்து தாயார் திருவை புனித லூசி அம்மாவுடைய பிரகாசி அம்மாவுடைய திருநாளை கொண்டாட நமக்கு கடை கொடுக்கிறது. பார்வையற்றவருடைய பாதுகாவலாக புனித லூசியா இருக்கின்றார்கள். இன்றைக்கு கண்ணிலே பல குறைபாடுகளோடு இருக்கிற சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை, வயதானவர் வரை கண்ணிலே பல குறைபாடுகளோடு இன்றைக்கு இருக்கிற அநேக பிள்ளைகள் அவருடைய கரங்களிலே இந்த 10 மணியிலே கண் பார்வை இழந்திருக்கிற பிள்ளைகள், கண்ணிலே குறைபாடு இருக்கிற பிள்ளைகள், இன்னும் கண் அறுவை சிகிச்சை கொண்டு தன்னுடைய வாழ்விலே நல்ல பார்வை கிடைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், முதியவர்கள், இன்னுமாய் இந்த பார்வை இல்லாத இந்த வேளையிலே பார்வைக்காக ஏங்கி காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை இதனாலே ஒப்பு கொடுத்து அவர்கள் பார்வை பெற வேண்டும். அது குறிப்பாக இந்த திருவருகை காலத்திலே புதிய பார்வை பெற்ற மக்களாக, ஆண்டவருடைய ஒளியால் ஆட்கொள்ளப்பட்ட மக்களாக, இயேசுவே நானே உலகில் ஒளி என்று சொன்னவர் நற்கரை ஆண்டவர் மத்தியிலே பிரசனமாக இருக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமையிலே திரு ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியிலே நாம் வேண்டி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேசமகன் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகே மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகே மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகே மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகே மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகே மீதோ இரக்கமாயிரோ.
எங்க மீரா அகில உலகே மீரா இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்க மீரா அகில உலகே மீரா இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்க மீரா அகில உலகே மீரா இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்க மீரா அகில உலகே மீரா இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்க மீரா அகில உலகே மீரா இரக்கமாயிரோ. தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கம் குறைவில்லா மனதிற்குடைய பெட்டகமே, எம்மை கருணைக்கண் நோக்கி உம் இரக்கத்தை எமீது உறுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் தோண்டு விடாமல் மிகுந்த மனவுறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்க அருள்வையும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தியை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 16 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, தலைவரனை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியே உட்கார்ந்து மறியலை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஓதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து குழம்பல்ல என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மாணவன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்திணைக்காரன், குடிகாரன், வரி தந்தவர்களுக்கும் பாவிகளுக்கு நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது வாழ்ந்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான இறை இரக்கத்தின் பக்தர்களே, இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த வெள்ளிக்கிழமையிலே திரு ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பம் எல்லாம் ஒப்புக் கொடுத்து இந்த நாளிலே தாயாம் திருவை புனித லூசியா பிரகாசியம்மாளை நினைவு கூறுகின்றது. இத்தாலிய தேசத்திலே கிபி 283 ஆண்டு பிறந்தவராக, கிபி 304 ஆண்டு மறை சாட்சியாக கன்னியாக தன் வாழ்நாளிலே கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். சிறு வயதிலேயே லூசியா தந்தையை இழந்து விடுகின்றார். தன்னுடைய தாய் திரிசியா அவருடைய வளர்ப்பினால் வளர்க்கப்பட்டு தன்னுடைய வாழ்விலே எப்பொழுதுமே கடவுளை மையப்படுத்திய தூயதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதிலே, கன்னியாக வாழ வேண்டும் என்பதிலே ஆசைப்படுகின்றார். அதனால் தன்னுடைய தாயிடத்திலே, அம்மா, என்னுடைய சொத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து விடுங்கள், அதை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு ஆண்டவரை நான் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது இந்த தாயாரானவள் திரிசியாவுக்கு இரத்த போக்குகளிலே பல ஆண்டுகளாக தாயார் துன்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த 3ஆம் நூற்றாண்டிலே புனித ஆகத்தமாரிடத்தில் வேண்டினால், ஏனால் மறைசாட்சியாக புனித ஆகத்தா தன் வாழ்நாளிலே ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததனால் அனைத்து பெண்கள் மத்தியிலுமே இந்த ஆகத்தமான வேண்டினால் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும், நோய்கள் குணமாகும் என்ற நம்பிக்கை இருந்தார்கள். அதனால் இந்த தாயார் திரிசியா தன்னுடைய மகள் லூசியாவை அழைத்துக் கொண்டு தன் நோய் நீங்குவதற்கு ஆகத்தமாவுடைய கல்லறைக்கு செல்கின்றார்கள். போய் வேண்டுகின்றார்கள், நம்பிக்கையோடு செல்கிறார்கள், நலம் பெற்று விடுகின்றார்கள். அப்போ இத்தியோசியாவில் இருக்கிற தாயார் இருக்கிற நோய் நீங்கி விடுகிறது. அப்பொழுது இந்த புனித லூசி அம்மா தன்னுடைய தாயாரிடத்திலே, அம்மா, எனக்கு திருமணம் வேண்டாம், ஆண்டவருக்கு நான் கன்னியாக என் வாழ்நாள் முழுமையாய் அவருக்கு ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று
தூய்மையோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆனால் தன்னுடைய தாயோ ஏற்கனவே தன்னுடைய மகளுக்கு நிச்சயம் பார்த்த இடத்தில் எப்படி சொல்லுவது என்று வேளையிலே லூசியம்மா அந்த இளைஞனை பார்த்து, எனக்கு திருமணம் வேண்டாம், ஆண்டவருக்கு என்று நான் வாழப்போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த இளைஞன் என்ன செய்கின்றான்? மிகுந்த கோப உணர்வோடு அப்பொழுது சிசிலியாவிலே ஆளுநராக இருக்கிற பஸ்காலிஸ்டத்தில் போய் சொல்லி விடுகின்றான், இத லூசியா ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த டயக்லேசியன் மன்னன் வாழ்ந்த அந்த 3ஆம் நூற்றாண்டிலே ஆயர்கள், குருக்கள் கிறிஸ்தவராக அவர்கள் அனைவரையும் கொன்று குவித்தான். பல கிறிஸ்தவத்தை மறை தலைவர்கள் இறந்து போனார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆளுநர் பஸ்காலியும் இவரை ஆளுநர் அங்கு அரசவைக்கு அழைத்து சென்று இவரை சித்திரவதைக்கு உட்படுத்துகின்றான். பல துன்பங்களுக்கு விறகு கட்டைகளை அடுக்கி நெருப்பை இவர் மீது அவர் பாயச் செய்கின்றான். ஆனால் பாருங்கள் ஆச்சரியம், லூசியம்மாவை எந்த நெருப்பு பட்டாலும் அவர் ஒன்றுமே ஆகவில்லை. கடைசியிலே என்ன செய்கின்றார் என்றால், கடைசியிலே அவருடைய வாழ்விலே பெரிய ஒரு அறிவாளை எடுத்து அவர்களுடைய வாழ்வை முடிக்கின்றார்கள். மறைசாட்சியாக இரத்தத்தை சிந்தி தன் ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக மறைசாட்சியாக ஒப்புக் கொடுக்கின்றார். கிபி 304ஆம் ஆண்டு கடவுளுக்கு மறைசாட்சியாக கன்னியாக முழுமையாக ஆண்டவர் ஒப்புக் கொடுத்து இன்றைக்கு பிரகாசியமான என்ற பெயரிலே இன்றைக்கு புனித லூசியாவிடத்திலே பார்வையற்றவர்கள் வேண்டி ஜெபிக்கின்றார்கள். எனக்கு பார்வை வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திலே ஏதோ கண்ணிலே இருக்கிற அநேக குறைபாடு இருக்கிற பிள்ளைகளுக்கு புனித லூசியாவிடம் வேண்டினால் நிச்சயம் நமக்கு பார்வை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே பரிந்துரைக்கின்றார்கள். அந்த நாளை இந்த நாளிலே தாயார் திருவையோடு இணைந்து கொண்டாடுகிற வேளையிலே ஆண்டவர் இன்றைக்கு அருமையான இறைவார்த்தையை நமக்கு இன்றைக்கு கூறுகின்றார். இயேசு பரிசேயர்களை சதுசேயர்களை சாடுகின்றார். நட்சத்திரத்தை பார்க்கிறோம். இயேசுவை பார்த்து இவர் குடிகாரன், இயேசு பெருந்தினைக்காரன், இயேசுவை அவர்களும் சாடுகின்றார்கள். காரணம், யூதர்கள் இயேசுவை எதிர்பார்த்தது ஒரு அரசியலில் மாறுபாட்டை கொண்டு வருவார், அரசியலிலே ஈடுபடுவார், நல்ல ஒரு அதிகாரத்தை கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். இரண்டாவதாக மத அடிப்படையிலே ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். இயேசுவோ ஓய்வு நாள் சட்டத்தை மட்டும் அவர் தடை சொல்லி அதோடு அவர் முடித்து விடுகின்றார். பெரிய அளவுக்கு மத மாற்றத்திற்கும் அவர் எந்த ஒரு ஈடுபாடும் அவர் கொடுக்கவில்லை. மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கையிலே தங்களை தூய்மை என்று கருதியிருந்தார்கள். அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் தங்களுடைய யூத இனம்தான் ஒரு பரிசுத்தக்குரியது, பரிசுத்தவான்கள், தூய்மைக்கு வேறு பெற்றவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசு சாதாரண பாவிகளிடத்திலே, ஏழைகளிடத்திலே இயேசு போய் அவர்களோடு பழகினார், அவர்களோடு உண்டார், அவர்களோடு வாழ்ந்தார். இது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதான் இன்னும் யூதர்கள் இவரை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் அவர்கள் காத்து 2000 வருடம் ஆகிவிட்டது, யூதர்கள் இன்னும் மெஸ்ஸியா வருவார் என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள். பாருங்கள், இயேசுடைய அந்த எளிய உள்ளம், கனிவான உள்ளம், இறை இறக்கத்துடைய இந்த நவநாளை நாம் ஜெபிக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இயேசு கனிவுள்ளவர், சுமை சுமந்து சுதந்திரப்பிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று சொல்கின்றார். இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு சிந்தனை கொடுக்கிறார். நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்றபடி நாம் கடவுளை நாம் வேண்டி ஜெபிக்க கூடாது. நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றும் என்று நாம் நினைக்க கூடாது. மாறாக கடவுள் என்ன விரும்புகிறார், இறை இறக்கத்தின் ஆண்டவர் நமக்கு எதை விரும்பி கொடுக்கிறார் என்று அந்த இறை தெளிவோடு இறை விருப்பத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இறை இறக்கத்தின் ஆண்டவரே, நற்கிற ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ நீர் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பவர், நீரே கனிவுள்ளவர், அன்புள்ளவர், பரிவுள்ளவர், இரக்கமுள்ளவர். எங்களுக்காக மாடத்திலே தேடி வருகிறேன், மனிதரோடு தோழர்கள் வருகிறேன், குழந்தையாக வருகிறேன். இது திருவரைக்கால 2ஆம் வாரத்திலே ஏதோ இந்த வெள்ளிக்கிழமையிலே இதோ நாங்கள் உங்களுடைய வருகையை அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த திருவருக்கு யோவான் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்கான பாதைகளை செம்மையாக்குங்கள் என்று சொல்கிறார். நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற எங்களுடைய விருப்ப வெறுப்போடு அல்ல, ஆனால் உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் நாட எங்களுக்கு உங்களுடைய கிருபையை நிறைவாய் கொடுத்தல்வதாக. எங்களுடைய உள்ளங்களிலே எப்பொழுதுமே இறை சிந்தனையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான உடல் உள்ள சரீர சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இந்த வெள்ளிக்கிழமை இறை இறக்க நவநாளிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற குடும்பத்தார் திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் பல்வேறு வேலை வாய்ப்பிற்காக, இன்னும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, அது குறிப்பாக இந்த வருடத்தில் இந்த இறுதி மாதத்திலே, டிசம்பர் மாதத்திலே இதோ திருவருகை காலத்தில் எங்களுடைய பிறப்பை அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் உள்ளங்களிலே கண்ணீரை துடைப்பவராக, கவலைகளை மாற்றக்கூடியவராக, பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய மக்களுக்கு அநேக பிள்ளைகளை மனமாற்றம் செய்ய உங்களுடைய கிருபையை பொழியும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மரத்தை
வாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். வானிருந்தவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடிய நினைவுகளுக்கு பெற்றுச் சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியோ. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரை ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். ஆராதனை எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். ஆராதனை ஆராதனை ஆராதனை